அம்மனோட யோனியிலேருந்து ரத்தம் ஊத்துற ஒரு கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த கோவிலை கட்டினவங்களே யாரும் இந்த கோயிலுக்கு வந்தடைங்கன்னு சொல்லிட்டு தான் இறந்தே போயிருக்காங்க. இந்த கோவில் பக்கத்தில் ஓடுற நதிகளும் ஆறுகளும் சிவப்பு கலரில் இருக்கும், அதாவது ரத்த ஆறாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த அம்மனோட யோனியிலேருந்து ரத்தம் வருது ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 1500 வருஷமாக ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு அந்த அம்மனோட யோனியிலேருந்து. வருஷம் வருஷம் இந்த கோயிலை திறக்கும் பொழுது கோழி ஆடுகளை உயிர் பலி கொடுக்குறாங்க. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை வருஷம் முதல் தடவை தொடக்கும் பொழுது அங்கே மனிதர்களை உயிரோட பலி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கோயிலில் தான் மொத மனிதர்களை உயிர் பலி கொடுத்துக்க ஒரு கோயிலாக இருக்குது. இந்த கோவிலை பார்த்தாலே நம்மளோட வம்சமே அழிஞ்சு போயிடும்னு தெரிஞ்ச இந்த கோயிலை கட்டினவங்க இந்த கோயில் பக்கம் இப்போ தலை வச்சு கூட படுக்கிறது இல்லை. ஆமாம், இந்த கோவிலை கட்டின வம்சத்தை சேர்ந்தவங்க யாருமே இந்த கோவில் பக்கமே வரதே கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மந்திரவாதிகளும் தந்திரவாதிகளும் இந்த கோயிலுக்கு தான் வராங்க சூனியம் பண்ணுறதுக்கு. எல்லாருமே ஒன்று கூடி சேர்ந்து இந்த கோயிலில் உட்காந்து பிளாக் மேஜிக் பண்ணுவாங்க. காரணம், இந்த கோயிலோட அம்மன் அவ்வளோ கோபமாகவும் அவ்வளோ கொடூரமாகவும் இருப்பாங்க. இங்கே இருக்கிற அம்மன் மேலே வெள்ளை துணி போடுவாங்க. அந்த வெள்ளை துணி முழுக்க சிவப்பு கலரில் ரத்தமாக மாறிடும். பல தடவை வெள்ளை துணியை மாற்றினாலும் அந்த போடுற வெள்ளை துணி எல்லாமே ரத்தமாக மாறிட்டு இருக்கு. உலகத்திலேயே பெண்ணூர்ப்புக்கு வழிபாடு நடக்கிற ஒரே கோவில் இந்த காமாக்கியா கோயில் தான். ஏன் இந்த கோயில் இவ்வளோ பயங்கரமாகவும் அமானுஷியமாகவும் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு காரணம் தான். அதை பார்ட் 2ல பார்க்கலாம்.